வெல்கம் பேக் டு எம்ஐ ஹபி பிளாக்ஸ். நான் தூக்க மூச்சு வரைக்கும் பார்க்குறேன். இப்போ தரிமினன் காய்ஸ் தரிமினன் இன்றைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேண்ணா. இன்றைக்கு எப்படி சார் வீடியோ ஒன்று போடணும்னு பார்த்தேன். வீடியோ ஒன்று போடணும் இன்றைக்கி அந்த இதுக்கு போக பார்த்தேன். கோல்ட் ஃபேஸுக்கு போயிட்டு அன்னைக்கு போயிட்டு வீடியோ எடுக்க பார்த்தேன். செட் ஆகல. நேற்றும் ஃபுல்லாக வந்து நைட் வேலை முட்டிய போகல வந்து 2 மணி ஆகிட்டு தூங்கிட்டு இவர் சுப்போக்கு வந்தோடனே மறுபடியும் தூங்கினேன். உடனே இப்போ தான் 8:30 மட்டிக்குதான் காய்ஸ். ஃபஸ்ட்டு ஃபோன் செத்துட்டு காய்ஸ். ஃபோன் ஆஃப் ஆகிட்டு இப்படி வந்து சார்ஜில் போட்டு இப்போ தான் எடுத்தேன். இப்போ சார்ஜ் ஆகிட்ட மறுபடியும் என்ன கேஸண்டா வந்து படுத்துனுமே நான் காணல, சார்ஜ் குறைஞ்சது. இந்த வீடியோண்டா வந்து நான் யோசிச்சேன் பாருங்கள். நான் முந்தி யூடியூப்பில் ஒவ்வொரு நாள் போட்டுக்கொண்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 2 மாதம் போட்டேன். ஒன் டே விட்டு ஒரு நாள் கிழமை 4 வீடியோஸ். திங்கள் போட்டு செவ்வாயில் புதன், வியாழனில் வெள்ளி, அதுக்கப்புறம் சனியில் ஞாயிறு, அப்புறம் திங்கள், அப்படி 4 வீடியோஸ் போட்டு இருந்தேன். என்ன கேஸண்டா வந்து அதுக்கப்புறம் விட்டுப்பாட்டுண்டா வேலை எவ்வளோ எனக்கு விட்டுப்பாட்டுட்டு இப்போ மறுவை வந்து விடலாம். இன்றைக்கி 4ஆம் தேதி, நாளைக்கு 5, நாளைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து நாளையிலேருந்து இப்போ ஒரு நாள் விட்டு, நாளைக்கு என்ன கிழமை புதனா, நாளைக்கு புதன் தானே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்து கொண்டே இருக்கும். சரியா கண்டென்ட் இது. நான் அன்றைக்கு எடுத்த வீடியோஸ் சொல்லுங்க காய்ஸ். எப்போ பேட்டிக்லோவில் எடுத்த வீடியோஸ் வந்து இன்னும் மீது. சரியா என்ன கேஸ்ண்டா வந்து வீடியோஸ் எனக்கு அப்லோட் பண்ணிக்கொள்ளதுக்கு வந்து டைம் இல்லை, எடிட் பண்ணிக்கொள்ளணும் தான். அதுதான் கேஸ். எடிட் பண்ணிக்கொள்ளணும். மற்ற இந்த நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க அவங்களோட ஹோம் டூர் வீடியோன்னு போட சொல்லி. அதுவும் வந்து சீக்கிரமாகவே கொண்டு வருவேன். இப்போ சுதந்திரம் கிடச்சிட்டாங்க தெரியும். 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடச்சிச்சு. ஆனால் உண்மைக்குமே நான் சுதந்திரம் ஐக்கிரமான்றது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏண்டா சுதந்திரம் கிடச்சிச்சு பேரளவில். இப்போ டிஎஸ் சேனாநாயகா அவங்கெல்லாம் போராடி சுதந்திரம் எடுத்தாங்கன்றாங்க. ஆனால் உண்மைக்குமே போராடினாங்களா என்றதெல்லாம் கேள்விக்குறி. உண்மைக்கே போராடினாலும் இல்லாட்டி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தது, இந்தியாவுக்கு கொடுத்த சுதந்திரத்தை எங்களுக்கு வந்து இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இவனை என்ன செய்யண்டு சுதந்திரத்தை தந்துட்டு போனாங்களான்னு கேட்டால் எங்களுக்கு தந்துட்டு தான் போனாங்க. நாங்கள் வந்து சுதந்திரமாக ஈக்கிறோமா என்டை வந்து கேள்விக்குறி. நான் சுதந்திரமாக இல்லை, அதுதான் உண்மை. நான் சுதந்திரமாக இல்லை. அண்ட் வந்து இந்த உலகம் வந்து ஒரு காலத்தில் தெரியும் காலனித்துவத்தை கீழே இருந்துச்சு. காலனித்துவம் என்ன போர்த்துகேயர் ஒல்லாந்தல் ஆங்கிலேயர் அண்டு ஃபுல்லாகவே இருந்துச்சு. அந்த வாப்பம் என்ன சொல்கிறாங்க அப்படி ஈஞ்சி. சரியா அப்படி எல்லாத்த கையில் மீந்து இந்த போர் லஞ்சு தான். முதலாம் உலக மகாயுத்தம், 2ஆம் உலக மகாயுத்தம் எல்லாத்தையும் விளைவாக வந்து இப்போ அந்த காலனித்துவ ஆட்சின்றது வந்து இல்லாமல் போயிட்டு. சரியா அப்படி இல்லாமல் போனதுக்கும் காலனித்துவ ஆட்சி இல்லாமல் போனதுக்கும் நாங்கள் வந்து இன்னும் அடிமைகளாக தான் இருக்கிறோம். மனுஷர் மக்கள் வந்து எப்பவும் அடிமை தான். இப்போ ஆங்கிலேயருக்கு அடிமையாக மக்கள் ஃபுல்லாக அடிமை. நாங்கள் எங்கட வீட்டில் நாங்கள் வந்து ஒரு அரிசியை நாட்டுன்றாலும், ஒரு நெல்லை உற்பத்தி செய்கிறன்றாலும், ஒரு தேங்காய் மரம் ஒன்றுச்சுன்னாலும் நாங்கள் வரி கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அப்படி காலனித்துவத்துலேருந்தே வந்து அப்படி பார்த்து இப்போ பார்த்தாலும், இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்தாலும் இப்போ நான் கவர்மெண்ட்டுக்கு டெஸ்ட் கட்டி கொண்டு தான் இருக்கிறேன் இல்லைஞ்சா. அப்போ மனுஷருக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சான்னு கேட்டால் அந்த காலனித்துவத்துலேருந்து கிடைச்சதுக்கு மனுஷர் ஆஸ் அ தனி நபர்ன்னு பார்த்தா வந்து சுதந்திரமாக இல்லை இல்லைஞ்சா. சுதந்திரம் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். சரி வந்துட்டேன்டா, கிளப்புக்கு வந்துட்டேன் எங்கள்ட பொட்டுக்கு. இனிதான் வீடியோ எல்லாம் சரி. நான் வந்து ஒரு 1000க்கு மேலே வீடியோ செஞ்சுருப்பேன். அது ஒரு காலத்தில் வந்து அரசாட்சி, அதாவது மன்னர் ஆட்சிக்கு இல்லைஞ்சி. ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டாலும் அனுராதபுரம், இவரை பொலன்னருவ, அப்போ அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு ராஜதானி லாஸ்ட்டு கண்டி ராஜதானியில் முடிஞ்சு அப்போ வந்து எல்லாம் மன்னர் ஆட்சி. அப்போ மன்னர் ஆட்சியோட பார்க்க இப்பிக்கிற அரசாட்சி கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஆனால் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் இப்பிக்கிற அரசாட்சியும் வந்து மன்னர் ஆட்சியும் ஒண்டாயிருந்துச்சு ஒரு காலகட்டம். எனக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்சோட கவர்மெண்ட்டில் ஒண்டாயிருந்துச்சு. இப்போ மஹிந்த ராஜபக்சோட ஃபேமிலிக்கு தான் ஃபுல் பவர் ஆயிடுச்சு. அந்த மன்னர் ஆட்சியில் அதே கான்செப்ட் வந்து ஸ்ரீலங்கா அரசியல் பொலிட்டிக்ஸில் அமைஞ்சு இப்போ எங்களுக்கு தெரியும் 2020
2004 ஆண்டு வந்து அனுகுமார் திசாநாயக தான் மக்கள் ஒருவனாக வந்து ஆட்சிக்கு வந்துகிறாரு. அவர்கிட்ட வந்ததுக்கு பிறகு தான் காலனித்துவம், அதாவது ஆங்கிலேயர்கிட்ட இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாலும் வந்து அப்போ மன்னராட்சிக்கு சமானமாக போகிற மன்னராட்சிக்கு ஒரு ஒத்த கருத்தாக ஈக்கிற மாதிரி ஆட்சி ஒன்று தான் ஈஞ்சி அந்த காலத்தில் நின்றவரை காட்டிலும் உங்களுக்கு பார்த்தேன்டா விளங்கும். எத்தனையோ முகத்தில் ஜனாதிபதிகள் வந்திருந்தாலும் எல்லாருமே ஒரே பரம்பரை, எல்லாருமே ஒரே கிட்டத்தட்ட சொந்தக்காரங்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க, ஒரே பரம்பரையாக தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அந்த ரணில் எடுத்துக்கொண்டாலும், இப்போ ரணில் ஈகிறார் உசுரோட, ரணில்ட சொந்தக்காரன் இப்போ டிஎஸ் சேனாநாயக்க எடுத்துக்கொண்டாலும் ரணிலில் ரிலேட்டிவாக தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இவரை பார்த்த எந்த வகத்துலேயும் வந்து கிட்டா சொந்தமாக. இப்போ ரணிலும் மஹிந்தையும் வந்து சொந்தக்காரன் சொன்னால் நம்புவீங்களா? நம்ப தான் ஆகணும். ஏண்டா 2 பேரும் சொந்தக்காரன். அப்படி எல்லாமே ஃபெமிலியாக இது கொண்டு போகல. எதிர்கட்சியிலேயும் ஆளும் கட்சி 2 லீகர்களும் வந்து தெரிஞ்சவளாக ஈக போகல. எங்கள் நாடு உருப்படும், எங்கள் நாட்டுக்கு வந்து ஒரு வேலை நடக்கும், நாட்டை வந்து கல்லன் உதாரணத்து ஒருத்தன் கல்லன்றான் என்ன அந்த கல்லனை பிடிப்பானா என்றெல்லாம் கேள்விக்குறி. ஏண்டா எல்லாமே கூட்டாளிகள், எல்லாம் தெரிஞ்சாக்கள். இப்போ சஜித் பிரேமதாஸ் எடுத்துக்கொண்டா வந்து பிரேமதாஸை வந்து ரணிலுக்கு பிரேமதாஸை செட் ஆகுறல. ஏண்டா ரணில் வந்து கொஞ்சம் வசந்த பரம்பரை, அவங்க வந்து உகத்தாக்கள். இப்போ பிரேமதாஸை வந்து கொஞ்சம் மக்களோட மக்களாக இந்த ஆக்கள் தானே. பிரேமதாஸ் இப்போ சஜித் பிரேமதாஸோட பாப்பா. அப்போ அவரும் அந்த பரம்பரை இல்லை. ஆனால் அந்த பரம்பரையில் சொல்லிதாருங்க யூஎன்பியில் தலைவன் வந்து கொடுக்க விரும்பினான் ரணில் இல்லை, கொடுக்க விரும்பல. ஆனால் இப்போ வந்து எல்லாம் கொலாப்ஸா, இப்போ பொலிட்டிக்ஸை பற்றி பேசி வேலை இல்லை. ஏனெண்டா இப்போ யூஎன்பி காரணங்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நிதாக்ஸ்பாக்ஸை இப்போ யூஎன்பி பிரிஞ்சு என்னது ஒரு கேஸ் சிலிண்டர் 2 போன வருஷத்தில் உருவெடுத்தாங்க. இப்போ அதுவும் இல்லை, எல்லாம் இல்லை. இப்போ சஜபயம் இப்போ இல்லாமல் எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இந்த கவர்மெண்ட், இந்த ஜேபி கவர்மெண்ட் என்பிபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து எல்லாமே வந்து செயற்பட தொடங்கிட்டாங்க. அதுதான் உண்மை. என்பிபி கவர்மெண்ட் தான் இப்போ செஞ்சு கொண்டு போகிறாங்க. என்பிபி கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கணும். பிகாஸ் ஏண்டா வந்து என்பிபி கவர்மெண்ட் சொல்கிற எங்களோட இந்த மனுஷன், அதாவது ஒரு மனுஷன்ற பிரதிநிதித்துவத்தில் ஒரு அடையாளமாக தான் அனுகுமார் திசாநாயக்க ஈகிறாரு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இப்போ நான் டிவியில் பார்த்துக்கணும் இந்த நிகழ்ச்சி, டிவியில் பார்த்து அவங்களுக்கு விளங்கும். இவ்வளோ காலம் 77 வருஷமாகவும் இப்படி ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இந்த சுதந்திர தினம் கொண்டாட்டம் செலிப்ரேஷன் நடந்ததுக்கு இந்த வருஷம் தான் எளிமையாக நடந்துக்குது. போன வருஷம் மஹிந்த ராஜபக்ச நினைக்க போல அவர்கிட்ட கார் வர முந்தைய முன்னுக்கால 10 கார் பின்னுக்கால 10 கார் மொட்டை பைக் அது இதுண்டு. இப்போ 3 பட்டை பைக்கும் ஒரு காரும் வருது. அவ்வளோ சிம்பிள் ஆகிட்டாங்க. மனுஷர்கிட்ட சல்லியை வந்து வீணாக்கல்ல. இப்போ பார்த்தா விளங்கும் இந்த கவர்மெண்ட் எவ்வளோத்துக்கு வந்து செயற்படுவதுண்டு. கவர்மெண்ட்டை ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கிடைக்கிற சேலரி அது மட்டும் தானே. முந்தி பார்லிமெண்ட்டில் வந்து சாப்பாடு குறைய விலைக்கு சாப்பாடு இருந்ததை வந்து இப்போ கூட விலைக்கு ஆக்கிக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா மூளையை பாய்க்கணும். இவ்வளோ காலம் அரசு பொலிட்டிக்ஸ் என்று செஞ்சது எல்லாமே கல்லன்கள் தான் செஞ்சாங்க. கல்லனோட கையில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி மக்கள் பிரதிநிதியோட கையில் வந்து இது அதை நாங்கள் தக்க வச்சு கொள்ளணும். அண்ட் அவங்களுக்காக வேண்டி நான் வந்து ஒர்க் பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும். அவங்களோட வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு போகிறதுக்கு. இலக்கிரி நான் இந்த வீடியோ போட காரணம் இன்றைக்கி சரியான கண்டென்ட் ஒன்றும் இல்லை, எங்கேயும் போகல. இது வ்ளாக் சேனல் தான், புரியுது. ஆனால் நான் இப்படி கல்ச்சர் வீடியோ போட காரணம் மிச்ச நாள் வீடியோஸ் வந்து போட்டு பாடலை. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாட்டி அப்படியே விடுபடுமே. ஏண்டா வந்து இந்த சேனலில் 2 மாதத்துக்கு முந்தியெல்லாம் ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு நாளுக்கு நான் வீடியோ போட்டு கொண்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் விடுபட்டுட்டு, ஆனால் அதை வந்து இனிமேல் விடுபடக்கூடாது. இன்றைக்கி தொடங்குறேன் 5ஆம் தேதி தொடர்ந்து வீடியோ அப்லோட் ஆகும். இன்னும் வேணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இப்போ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். ஓகே, இந்த வீடியோவும் இந்த சுதந்திரத்தை பற்றி சரியாக நாலேஜ் ஒன்று இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் சரி தப்பான விஷயங்களை சொல்லியிருந்தேன் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட கருத்தையும் கமெண்ட்டை சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. இலக்கிரி இதே போல் இன்னொரு வீடியோவில் கிட்ட செட் ஆகும். இன்னும் போய்ட்டு வரேன். டேக் கேர்.